ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம், சுவிசேஷத்தினுடைய ஒரு பகுதியாக. கடந்த எபிசோடில் யாருக்குள்ளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு தகப்பனார் ஒரு பெரிய ஒரு கட்டில் மூவ் பண்ணுறதுக்கு ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தள்ளி பார்த்தார், அது போகவே இல்லை. அப்போ பயங்கரமாக ஸ்வெட் ஆகி தள்ளிகிட்டு இருந்தார். அப்போ அவங்க எல்கேஜி படிக்கிற பையன் வந்தான். அவன் சரி அப்பா கஷ்டப்பட்டு தள்ளுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனும் சும்மா ஒரு பக்கத்தில் கை வச்சுக்கிட்டான். அவங்க அப்பா அவனை டிஸ்கரேஜ் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. கடைசியாக அந்த கட்டில் தள்ளி முடிச்சிட்டாங்க. இந்த பையன் அப்படியே நல்லா கையெல்லாம் அப்படி தடவிட்டு வேர்வையெல்லாம் அப்படி தட்டி போட்டு நேராக அவங்க அம்மாட்ட போனான். மாம், ஐ ஹவ் மூவ்ட் த காட் அப்படின்னா. ஃபாதர் ஹேஸ் ஆல்சோ ஹெல்ப்டு மீ அப்படின்னா. அதாவது கட்டில் தள்ளி வச்சிட்டேன், நல்ல வேளை அப்பாவும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வந்த உடனே பல நேரத்தில் நாம் இந்த ரோல் எடுத்துடுறோம். எந்த ரோல்? அந்த எல்கேஜி பையன் ரோல். எப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சாருங்கிறது நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. அவர் சிலுவையில் என்ன செஞ்சார், நம்ம விசுவாசித்தாலே போதும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துட்டு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் காத்திருந்தேன் பிரதர், நான் போராடினேன் பிரதர் ஆண்டவர்கிட்ட. இதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட அனுபவங்களாக இருக்கலாம். சில பேருக்கு காத்திராமலே பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நீங்கள் காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் காத்திருக்காத ஒருத்தனை போயிட்டு நீ பெற்றது பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது நீங்கள் இத்தனை நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன், அது உங்களோட தனிப்பட்ட அனுபவம், வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். நிறைய தேவ மனிதர்கள் சொல்கிறாங்க, மதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதனால் இன்னொருத்தரும் இதே மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து இப்படி 40 நாள் இருந்து அழுது கதர்னா தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்லி போதிச்சிங்கன்னா வசனத்தில் அதுக்கான வழக்கம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், இல்லை பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும், ஏன்னா சீஷர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய பின்னணியை கொஞ்சம், அதாவது ஹோலிஸ்டிக் வியூ, பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே இருந்து அந்த முழு வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காத்திருந்தது என்ன, அங்கே என்ன நடந்ததுங்கிற முழு கதையையும் பார்க்கணும். நம்ம ஒரு டாக்டரின் உபதேசத்தை ரெடி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வசனத்தில் கொண்டே அங்கே போய் சொருகி வைக்கிறத அந்த பழக்கத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வசனம் ஏன் எதற்குங்கிற பின்னணியை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். சரி, முதல்ல பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நீ அபிஷேகம் பெற்றியா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றையா? பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் என்பது வேதத்தில் எப்படி போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் இந்த சில நிமிடங்களுக்குள்ள இதை சொல்ல முடியாது, அதனால் நான் வசனங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். அதாவது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் சொல்கிறது வசனத்தில் இருக்குதான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சரி, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனம் இப்படி சொல்லுது, பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு நீங்கள் காத்திருங்கன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார். சரி, இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நாம் காத்திருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இப்போ இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அந்த ப்ரொக்ரெஷனை பாருங்கள். என்ன இருக்குது? எருசலேம் எங்கே இருக்குது? யூதயாவில் இருக்குது. எருசலேமிலும் யூதயா முழுவதிலும், எருசலேம் மட்டும் இல்லை, எருசலேம் இருக்கக்கூடிய யூதயா முழுவதிலும், அதுக்கப்புறம் அந்த யூதயா விட்டு தாண்டி வெளியே போனால் சமாரியாவிலும், சமாரியா தாண்டி வெளியில் போனால் பூமியின் கடைசி பரியந்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவோட்டட் ஜூஸ், யூத மக்கள், பக்தியுள்ள யூத மக்கள், அவங்க இருக்கக்கூடிய எருசலேம், அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற யூத மக்கள். அதை தாண்டி வரும்பொழுது யூதனுக்கு பிடிக்காத ஆஃப் ஜூ அல்லது இவனுடைய பங்காளின்னு சொல்லலாம், அது சமாரியா அவனுக்கு. அதுக்கு அடுத்து எங்கே போகுது அப்படின்னா சம்பந்தமே இல்லாத புறஜாதிக்கு, நாயை ட்ரீட் பண்ணக்கூடிய புறஜாதிக்கு. மொத்த உலகத்தை, அன்னைக்கு இருந்த உலகத்தை வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இவ்வளோதான், யூதர்கள், சமாரியர்கள், புறஜாதி, இவ்வளோதான். இப்போ இங்கே இந்த ப்ரொக்ரெஷனை பார்த்தீங்களா? எருசலேம், அதாவது யூதேயா, சமாரியா, அதுக்கப்புறம் புறஜாதி, அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த கண்ணோட்டத்தோட நான் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் எல்லா சீஷர்களும் இருக்கும் பொழுது பக்தியுள்ள யூதர்கள் எருசலேமில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். 2 அதிகாரம். இது பெண்டெகாஸ்ட் ஃபார் டிவோட்டட் ஜூஸ். இங்க இருந்து ஆரம்பிக்குது. அதாவது
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக எத்தனையோ வருஷம் காத்திருந்தாங்க. இப்போ இன்னைக்கு இயேசு பிறப்பதற்காக நீங்கள் நான் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து பிறப்பு ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது, திருத்துவத்தின் 2வது நபருடைய வருகை குறித்து. ஆனால் எவ்வளோ காலம் நடந்துச்சு காத்திருந்தாங்கன்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ஏசாயா தீர்க்கதரிசி ப்ராஃபஸை பண்ணும் பொழுதே 730 வருஷம் கழிச்சு தான் அப்ராக்சிமேட்டாக இயேசு பிறந்தார். அவ்வளோ காலம் உலகம் காத்திருக்குது. இப்போ திருத்துவத்தின் 3வது நபர் உலகத்துக்கு வராரு. இவர் வருவதற்கு காத்திருக்கக்கூடியதான் இந்த சம்பவம். இப்போ இயேசு அன்னைக்கு வர எல்லாரும் காத்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு வருவதற்காக காத்திருக்க வேண்டுமா? இல்லை. இயேசு வந்து எந்த காரியத்தை செயலாற்ற வேண்டுமோ அதை செயலாற்றி முடித்து விட்டார். இன்னைக்கு நான் விசுவாசிச்சா போதும். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் இங்க முதல்ல இறங்கி வராரு. யாருக்கு இறங்கி வராரு? முதல்ல யூத ஜனங்களுக்கு, டிவோட்டட் ஜூஸ். இப்போ எருசலேமுக்கு பெண்டேகாஸ்ட் முடிஞ்சது. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே பெண்டேகாஸ்டின் ஆக்ட்ஸ் 8 அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் அடுத்த ஒரு பெந்தேகோஸ்தே யாருக்கு நடக்குது? என்ன சொன்னார்? எருசலேமிலும் இது யூதேயாவை அடுத்து இங்கே போனோம், சமாரியாவுக்கு போனோம். இப்போ சமாரியாவுக்கு இங்கே யார் வந்தான்னு பார்த்தீங்களா? 2வது அதிகாரத்துலையும் பேதுரு தான் நின்னார். இங்கே 8வது அதிகாரத்துலையும் பிலிப்பு வந்து எல்லா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மக்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாலும் பெந்தேகோஸ்தேன்னு நிறைவேறலை. பெந்தேகோஸ்தே எப்போ நிறைவேறிச்சு? திறவுகோலை பேதுரு கையில் தான் கொடுத்துருந்தார். அதனால் இப்போ சமாரியாவுக்கு பேதுரு வராரு. 8வது அதிகாரத்தில் பேதுரு யோவானு வர்றாங்க. அப்போ பேதுரு யோவானு வந்து அதற்கப்புறம் அவங்க ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்குறார். இப்போ என்ன முடிஞ்சு போச்சு? மொத்த உலகத்தில் யூதேயா, அதாவது எருசலேம் யூத மக்களுக்கான பெந்தேகோஸ்தே முடியுது. அதுக்கடுத்து எங்கே வருது? பெந்தேகோஸ்தே சமாரியாவுக்கு வந்துருச்சு. சமாரியா வரைக்கும் வந்தாச்சு. இப்போ யார் மிச்சம் இருக்கிறா? புறஜாதி மிச்சம் இருக்கிறாங்க. இதை எங்கே பார்க்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பார்க்கணும். 10வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே எங்கே வருது அப்படின்னா புறஜாதிக்கு. இங்கேயும் நல்லா கவனிச்சு பாருங்க, யார் வந்தா? திறவுகோலையுடைய பேதுரு தான் வராரு. அப்போ பேதுரு இங்கே வந்து தங்கி இருக்கிறாரு. அதெல்லாம் சொல்கிற வெளாவரியாக சொல்வதற்கு நேரம் இல்லை. பேதுரு கொர்நேலியு வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது புறஜாதிக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். இதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, அது எப்படி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தை பாருங்க பிரதர். கரெக்டு. 19வது அதிகாரத்தில் அங்கேயும் நடக்குது. அங்கேயும் ஆவியானவர் இறங்குறார். ஆனால் அவங்க யாருன்னு கவனிச்சு பார்த்தீங்களா? அந்த 19வது அதிகாரத்தில் வந்தவங்களுக்கு சுவிசேஷம் முழுமையாக அவங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஒருவேளை அவங்க அப்பல்லோட பிரசங்கத்தை கேட்டிருக்கணும். அவங்களுக்கு தெரிந்த காஸ்பல் என்னன்னா, யோவான் ஸ்நானகன் ப்ரீச் பண்ண மெசேஜ் தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அவங்களுக்கு இயேசுவே மேசியாங்கிற மெசேஜ் தெரியாது. அப்போ சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியுமே தவிர சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவன் முழுமையான ரட்சிப்புக்குள்ளே வரல. அப்போ இங்க அவனுக்கு அடுத்து பவுல் அவங்களுக்கு முழு காஸ்பலையும் ப்ரீச் பண்ணிட்டு இயேசுவே மேசியா அப்படிங்கிறத சொல்லிட்டு பவுல் கையை வைக்கும் பொழுது அடுத்த கடைசியா ஒரு பெந்தேகோஸ்தே நடக்குது. அது ஏன் பவுல் கையை வைக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பவுலோடைய அப்போஸ்தலர்ஷிப்பை யாருமே அப்போ ஏற்றுக்கலை. பேதுருக்கு இருந்த வேல்யூ பவுலுக்கு இல்லை. ஆனால் பவுல் தான் புறஜாதி மத்தியில் சுவிசேஷம் அறிவிக்குவதற்கு காரணமாக தேவன் பயன்படுத்துகிறார். இங்கே தேவன் இவர்களுக்கும் வல்லமையை கொடுத்தது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பவுலினுடைய அப்போஸ்தல ஊழியத்தையும் உறுதி செய்வதற்காக நடைபெற்ற ஒரு சம்பவம் 19வது அதிகாரம். 2வது அதிகாரம் டிவோட்டட் ஜூஸ், பயபக்தி உள்ள யூத ஜனங்களுக்கு. 8வது அதிகாரம் சமாரிய மக்களுக்கு. 10வது அதிகாரம் புறஜாதிக்கு. அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ இனிமே புறஜாதியில் யார் இருந்தாலும், யார் விசுவாசித்தாலும், யார் சுவிசேஷத்தை விசுவாசித்து பாவமணியை பெற்றுக்கொண்டாலும் அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். சரி, இடையில ஒரு கதை நடந்துச்சு பார்த்தீங்களா? 8வது அதிகாரத்தில் சமாரியாவுக்கு இறங்கினார். 9வது அதிகாரத்தை போய் படித்து பாருங்கள். அங்கே பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே பெரிய அடையாளங்களோ பெரிய அதிசயமோ எந்த காரியமோ நடந்ததை மென்ஷன் பண்ணப்படலை. ஏன்னா யூதனுக்கான பெந்தேகோஸ்தே ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. எங்கே? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே. இப்போ திருப்பி விசுவாசிக்கிறது யார்? ஒரு யூதன்.
பவுல் என்கிற யூதன். அதனால் இங்கே பிரம்மாண்டமான எந்த காட்சியும் வேதம் எழுதி வைக்கல. 8வது அதிகாரத்தில் எழுதி வைத்த வேதம், அங்கே அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெற்றது எழுதி வைத்த வேதம். 10வது அதிகாரத்தில் அவர்கள் நவமான பாஷைகளை பேசினதை எழுதி வைத்த வேதம். 9வது அதிகாரத்தில் பவுலுக்கு நடந்தபோது ஏன் எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால், யூதர்களுக்கான பெந்தேகோஸ்தே முடிந்து விட்டது. எந்த யூதன் விசுவாசித்தாலும் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். 10வது அதிகாரத்துக்கு அப்புறம் சபையில் சேர்த்துக்கப்பட்ட யாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்ததை பற்றி அடையாளமாக பெரிய காரியமாக எழுதப்படவில்லை. ஏன்னா 10வது அதிகாரத்துக்கு அப்புறம் எல்லா புறஜாதிக்கும் பெந்தேகோஸ்தே அனுபவம் முடிந்தது. அப்படின்னா உன் வேலை என்ன அப்படின்னா, விசுவாசிச்சா போதும். காஸ்பலை விசுவாசித்து மனம் திரும்பினா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இல்லை பிரதர், சீஷர்கள் காத்திருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்கல்ல, அவங்க எப்போ காத்திருந்தாங்க? அதுக்கப்புறம் 5000 பேர் சபையில் சேர்ந்தாங்க, அவங்க எப்போ காத்திருந்தாங்க? பவுல் எப்போ காத்திருந்தார்? கொர்நேலியு எப்போ காத்திருந்தார்? ஆனால் இவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டது ஒரே பரிசுத்த ஆவியானவர் தானே. யோசிங்க. ஒரு சில வசனத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். 12வது வசனம் சொல்லுது, சரீரம் ஒன்று தான், அவயம் அநேகம். ஒரு சரீரத்தில் அநேக அவயமாக இருந்தாலும் சரீரம் ஒரே மாதிரி இருக்குது. அடுத்து 13வது வசனம், நீ யூதராக இருந்தாலும் கிரேக்கனாக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும், அதை மொத்த உலகத்துக்கே சொல்கிறாரு. அடிமையாக இருந்தாலும் சுயாதீனராக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுவோம் அப்படின்னு எழுதலை, தாகம் தீர்க்கப்படுகிறீர்கள் எழுதலை, தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை, பாசிவ் வாய்ஸ். உங்களுக்காக எனக்காக இன்னொருத்தர் செஞ்ச வேலையை சொல்லுது அது. அப்போ எப்போ கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்களோ, இந்த சரீரத்தில் இந்த மொத்த பாடிக்கும் உயிர் இருக்குன்னா இந்த கைக்கும் உயிர் இருக்குது. இந்த மொத்த பாடியும் புஷ்பராஜோடதுன்னா இந்த கையும் புஷ்பராஜோடது. எப்போ நீ இந்த சரீரத்தோட கிறிஸ்துவோடைய சரீரத்தில் இணைகிறீங்களோ அப்போவே உங்களுக்கான பெந்தேகோஸ்தே முடிந்து விட்டது. எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம். இன்னைக்கு ஏன் நமக்கு இந்த பிரச்சனை தெரியுமா? நம்மளால ஏன் இதை ஏற்றுக்க முடியல தெரியுமா? யோசுவா பிரச்சனை. என்ன பிரச்சனை? யோசுவா பிரச்சனை. என்ன யோசுவா பிரச்சனை? மோசே என்ன நினைச்சாருன்னா, எல்லாரும் மேலே ஆவியானவர் வந்து எல்லாரும் வேலை செஞ்சால் நமக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும்னாரு. அப்படி நினைச்சார். அப்போ ஒரு சில பேரை கூப்பிட்டுருந்தாங்க, 70 எல்டர்ஸை வர வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வரல. அவன் டென்ட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். ஆனால் ஆண்டவர் மனம் இறங்கி அவனுக்கும் அந்த கிருபையை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு. இப்போ யோசுவா அவளை பொறுக்க முடியல. யோசுவா, பாருங்க மோசே, 2ல் 1 பண்ணணும். நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம், அவன் கூப்பிட்டான் வரல, அவனுக்கு மட்டும் எப்படி ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்ன உடனே என்னாகும் 11:28 மோசே சொல்கிறார். 29வது வசனத்தில் 28 தடை பண்ணுங்க மோசே அப்படின்ன உடனே 29 மோசே சொல்கிறாரு, எனக்காக வேறாக்கியம் காண்பிக்கிறியோப்பா, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்க கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாக இருக்குமே. மோசேக்கு இருந்த மனநிலைமை ஏங்க நமக்கு இல்லை. நாம் கஷ்டப்பட்டு பெற்றோம் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டதுனால எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் பெறணும். நாம் ஏன் யோசுவா மாதிரி நினைக்கிறோம்? மோசேக்கெல்லாம் இருப்போமே. நீங்கள் மனம் திரும்பி விசுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யூதனுக்கான பெந்தேகோஸ்தே, சமாரியனுக்காக பெந்தேகோஸ்தே, புறஜாதிக்கான பெந்தேகோஸ்தே முடிந்தது. இன்னொரு பெந்தேகோஸ்தே வேணும்னா இன்னொரு கல்வாரி வேணும். ஒரே கல்வாரி, ஒரே பெந்தேகோஸ்தே. நாம் அனைவரும் அவருக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டு விட்டோம். உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதை உணர்ந்து கொண்டு ஒரு ஜீவியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. புறஜாதிகளாய் நாங்கள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டதினாலே அந்த ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு விட்டோம். இனிமே நாங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளே வர வேண்டாம். ஆனால் இனிமேல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வரணும். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் எப்பொழுது நாங்களுமே விசுவாசித்தோமோ, எப்பொழுது கல்வாரியில் விசுவாசித்தோமோ, எப்பொழுது சபையோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோமோ அப்பொழுதே நடந்தேறிவிட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்பி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.